இன்னைக்கு நம்ம ஏஎக்ஸ்எல் அப்படிங்கிற படத்த பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லே ஏஎக்ஸ்எல் அப்படின்னு என்னன்னு சொல்றாங்க. அத சொல்றதுக்கு முன்னாடி இந்த டாக்லாம் இருக்கு இல்லையா? இது பார்த்தோன்னா மனுஷங்களோட ரொம்ப நன்றி உள்ளதா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ராணுவத்திலலாம் வந்துட்டு K9 அப்படிங்கிற ஒரு டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாள்லயே அது இறந்துருது அப்படிங்கிறதுக்காக, அது மூலியமா நம்ம வந்து எப்படி அட்வான்ஸ் லெவல்ல பண்ணலாம். அதாவது டாக் மாதிரியே வந்து வார் டாக்ஸ் அந்த மாதிரியே வந்து நம்ம ரோபோட்லயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து முடிவு பண்ணுது. அந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரைன். இவங்க நார்மலா இல்லாம இவங்க நெறைய ட்ரோன்ஸ வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உருவாக்குறாங்க இல்லையா, இந்த வார் டாக்ஸ் இதுக்கான பேர் தான் வந்து ஏஎக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஆக்ஸெல். ஏஎக்ஸ்எல்னா அட்டாக் எக்ஸ்ப்ளோரேஷன் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கருந்து அப்படியே கட் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா, பைக் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. 2 பேருக்கும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா, மைல்ஸ் இன்னொருத்தர் சாம். இவங்க 2 பேரும் அந்த டீ ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட பேர் போட்டிருக்கும். இப்போ பயங்கரமா ரேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது, அப்ப திடீர்னு மைல்ஸ் கீழ விழுந்துட்டான். கீழ விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா எடுத்து பார்த்தோன்னா, அவனுடைய பைக்ல அந்த செயின் வந்து அறுந்துட்டுருக்கு. அதனால இவனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட போறான். இவங்க ஸ்பேர்க்கு ஒரு செயின் கூட வச்சில்ல, பைக் செயின். அப்போ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த சாமோடைய அப்பா கிட்ட கூட்டு போயிட்டு, ஹாய் ஹாய். அதாவது நான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஓகே, ஒரு செயின் இருந்தா குடுக்குறீங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் தரேன் அப்படின்னு கேட்கும்போது, அடுத்த வாட்டி வரும்போது ஒரு $20 குடுத்து செயின சொந்தமா வாங்கிட்டு வர பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்ப சாம் வந்து சரி ஓகே அங்கேருந்து ஒண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற ஒருத்தங்கிட்ட சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா இல்ல இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அப்போ ஒரு பொண்ணு உட்காந்துட்டு கூலா படம் வரைஞ்சிட்டு இருக்கா. படம் வரைஞ்சத அத கசக்கி தூக்கி போட்டுறா குப்பை தொட்டி பக்கத்துல. அத இந்த மைல்ஸ்ங்கிறவன் எடுத்துட்டு வந்துடுறான். என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்துட்டு இதுதானே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின குடுக்குறா. ஓ! ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்க வரல. நீங்க என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து திரும்பி போயிடுறா. ஓ! இப்படிலாம் கூட இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். ஓகே, ஓகே. வா, வா பைக்க ரெடி பண்ணணும். சீக்கிரம் செயின மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் செயின மாட்டிட்டு திருப்பியும் வந்து ரேஸ் நடக்குது. ரேஸ்ல மைல்ஸ் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிடுறான். அவங்க அப்பா ரொம்ப பெருமையா இருக்குடா. நீ இப்படி பண்ணுவ, ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த சாமோடைய அப்பா வந்து நீ எதுக்குமே லாயக்கு இல்லடா. எங்க பாட்டிய கூட்டிட்டு வந்தா கூட இந்த ரேஸ் ஓட்டி ஜெயிச்சுட்டு இருப்போம் போலன்னு சொல்லிட்டு அவன திட்டிட்டு போயிடுறாரு. இப்போ சாம் நேரா போயிட்டு அந்த மைல்ஸ் கிட்ட, "மைல்ஸ் ஒரு கெட் டுகெதர் இருக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி. நீ கலந்துக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அவங்க அப்பா, "ஓகே, ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ போயிட்டு வா. அப்பதான் வந்து நமக்கு நெறைய ஸ்பான்சர் கிடைப்பாங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா மைல்வெஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாரு. சரி ஓகே அப்படின்னு. இப்ப அங்கருந்து கட் பண்ணிட்டு, இந்த கிரைன் இருக்கு இல்லையா? அந்த ஒரு லேப காட்டுறாங்க. அங்க என்னன்னா, ஏதோ ஒரு டாக் வந்து தப்பிச்சுட்டு இருக்கு. இந்த வார் டாக் ஆக்ஸில் இருக்கு இல்லையா? அவன தப்பிச்சுக்கிட்டு இருக்கு போல. அத ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். மைல்ஸ் வேற வழியே இல்லாம அந்த பார்ட்டிக்கு போறான். உள்ள போனா யாரையுமே தெரியல. ஏன்னா எல்லாரும் புது புது ஆளுங்களா இருக்காங்க. ஒண்ணுமே புரியல. சரி அவங்க அப்பா சொன்னாரு அப்படின்றதுக்காக அவன் போறான். அப்போ சாரா இருக்காங்க இல்லையா? ஒரு பொண்ணு ஸ்டார்ட்டிங்ல காமிச்சிருப்பாங்களே, அந்த சாராவோட அம்மா வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. "ஏம்மா கிளீன் பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, "ஆமா எப்படியும் நீங்க போட்டு போயிட்டீங்கன்னா, இது மொத்தத்தையும் கிளீன் பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஓகே சாரிம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாராவோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர் டேக்கரா இருக்காங்க. இந்த வீடு எல்லாத்தையும் இவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சாம கீழ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சாமு மைல்ஸ பார்த்துடுறான். பார்த்துட்டு, "ஏய் நண்பா! வா நண்பா! எப்படி இருக்க? வா! என்னுடைய பேச்ச கேட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற இடத்தெல்லாம் காட்டுறான். "இங்க பார்த்தியா ஃபயரு? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பலாம் எனக்கு டென்ஷன் ஆகுதோ இத யூஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபயர் வச்சு பண்ணிட்டு இருக்கான். பார்ட்டி அமோகமா போயிட்டுருக்கு. சாப்பாடு என்ன? சரக்கு என்ன? என்னென்னவோ பயங்கரமா போயிட்டுருக்கும்போது, இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. மைல்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாம, சரி ஓகே கிளம்பலாம்னு சொல்லிட்டு வரும்போது, அங்க ஒரு இடத்துல பார்க்குறான். சும்மா ரேஸ் பைக்கு, காருன்னு பயங்கரமா இருக்கு. அத பார்த்துட்டு அவன் ஆச்சரியப்பட்டு அந்த பைக் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ சாரா வராங்க. சாரா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டனா அப்படின்னு கேட்டுட்டு, "எல்லாம் பயங்கரமா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த கசங்கி போன பேப்பர வந்து சாரா கிட்ட குடுக்குறான். "ஓ! குப்பை தொட்டில கை விட்டு எடுத்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல. அது பக்கத்துல இருந்து எடுத்தேன்னு" சொல்றான். அப்ப சாம் வந்துட்டு, "உங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோம். என்ன பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு 20 நிமிஷம். நான் போயிட்டு வரட்டுமா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல, இல்ல. நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். மைல்ஸ் கிளம்புனதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த மாரி அங்க பைக்லாம் இருக்குப்பா. அதுவும் இல்லாம ஸ்பேர்லாம் பயங்கரமா இருக்கு. அதனால தான் அவன் அப்படி ஜெயிக்கிறான்னு சொல்லும்போது, "இங்க பாரு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம என்னன்னு பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அட்வைஸ போட ஆரம்பிச்சுடுறாரு. இந்த கிரெயினோட ஓனர் இருக்கான் இல்லையா? அவன் மண்டைய பிச்சுட்டு தேடுறான். லொகேஷன் எங்க இருக்கு? அந்த ஆக்சில் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கான். அப்போ இவனுக்கு கவர்மெண்ட்லேருந்து ராணுவத்திலேருந்து கால் வருது. "இங்க பாரு இந்த ஆக்சில பத்தி நீ எந்த அப்டேட்டும் குடுக்க மாட்ற. அது ரெடி ஆச்சா இல்லையா?" "இல்ல அத தான் நாங்க ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்கோம்." "இங்க பாரு, நீ கவர்மெண்ட் கிட்ட விளையாடுறன்னு சொல்லிட்டு,
உனக்கு தெரியல. நீ இந்த லேபோடைய ஆக்சஸ் மொத்தத்தையும் எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸ் போடுறாங்க. இப்போ என்னன்னா சாம் வந்து ஒரு இடத்துக்கு மைல்ஸ கூட்டிட்டு போறான். அங்கருந்து பயங்கரமா டைவ் அடிக்கிற மைல்ஸ பார்த்து "ஏய் சூப்பர்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவன என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ட்டாங்கன்னா, மைல்ஸுக்கு தெரியாம அவனுடைய பெட்ரோல் டேங்க்ல வந்து கூல் ட்ரிங்க்ஸ ஊத்தி விட்டுர்றானுங்க. ஊத்திட்டு, "ஓகே இப்ப நாங்க வந்து வீடியோ எடுக்குறோம். நீ பயங்கரமா இதே மாரி டைவ் அடின்னு" சொன்னோனே, "ஓகே கூல் படி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வேகமா டைவ் அடிக்கும்போது அந்த பைக் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகாம அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதனால அங்கருந்து மைல்ஸு கீழ விழுந்துடுறான். அத வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சாம் என்ன பண்றான்னா, ஃபியூல் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். இவனுக்கு என்ன இடம்னே தெரியல, என்னன்னே தெரியல. இவன் அடி வேற பட்டுருக்கு. அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டுருக்கு. அந்த ஃபியூல வந்து அவனுடைய பைக்ல போட்டுட்ருக்கான். அப்போ ஒரு சத்தம் அவனுக்கு கேட்குது. என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நெறைய இந்த வேஸ்ட்டு பொருளுங்கலாம் நெறைய போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்க போய் கராஜ் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு பார்க்குறான். பார்த்த உடனே என்னடா சத்தம்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னா ஆக்ஸில அவன் பார்த்துடுறான். அத பார்த்த உடனே இவனுக்கு கைய கால் புரியல. அங்கருந்து வேகமா ஓடுறான். ஆனா அந்த ஆக்ஸில் இவன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம டக்குனு ஒரு டர்ன விட்டு இந்த பக்கம் திரும்புனான் பாருங்க. அப்ப அந்த ஆக்ஸில் மேல எல்லா பொருளும் கீழ வந்துருது. அப்போ ஆக்ஸில் வந்து அதால பேச முடியும். ஏன்னா, இந்த ஆக்சல்ங்கிறது கம்யூனிகேஷன் குடுக்குற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்ட் டெக்கா தான் உருவாக்கியிருப்பாங்க. மைல்ஸுக்கு அத பார்த்தோனே பாவமாயிடுது. ஏன்னா மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அத ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி கிட்ட போம்போது, அவனுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, அந்த ஆக்சல் இருக்கு இல்லையா? இவனுடைய ஃபோன வந்து ஆக்சஸ் பண்ணிடுச்சு. ஆக்சஸ் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் அது எல்லாத்தையும் வந்து அவனுக்கே அனுப்பி விட்டுடுச்சு. அப்போ திடீர்னு விடிஞ்சிடுது. விடிஞ்ச உடனே சாரா வந்துட்டு நேரா, "ஏய் சாம்! அவன் உன் கூட தான் வந்தான்னு தெரியும். அதுவும் இல்லாம வீடியோ பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அவன் கீழ வந்த வீடியோவ பயங்கரமா வியூஸ் போயிருக்குன்னு" சொல்லிட்டு, நேரா போயிட்டு, "சாம் இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு என் ஃபோன்ல லொகேஷன் போடுன்னு" சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன குடுக்குறாங்க. அவனும் லொகேஷன டைப் பண்ணி குடுத்துடுறான். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆக்ஸலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் மூலியமா தெரிஞ்சதுனால, அவனால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்றான். இன்னும் 2 பார்ட்ஸ் வேற வேணும்னு சொல்லிட்டு, அவனுடைய பைக்ல இருந்த பார்ட்ஸையும் எடுத்து போட்டுடுறான். அது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே. இப்போ உன்னுடைய வாயிலேருந்து அத கழட்டப்போறான். சமத்து புள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வாயில ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க. அத கழட்டிடுறான். கழட்டின உடனே, "சரி ஓகே வா நம்ம விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இவன் ஓட, அந்த ஆக்ஸல் துரத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா விளையாடிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த கிரெயினோடைய ஓனர் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு, "இங்க பாரு அது அவன் கூட எப்படி ஜாலியா விளையாடுதுன்னு" சொல்லிட்டு, ஓகே நம்ம இப்படியே போய் கூட்டு வர சொல்லாம, "இரு இரு இன்னும் நம்ம நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆக்ஸல வந்து நம்ம இந்த மாரி தான் நம்ம அத பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்பதான் இத வச்சு நம்ம இன்னும் பெரிய பிசினஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அவன் இன்னொரு பிளான் போட ஆரம்பிச்சுட்டான். இப்போ ஒரு கார் சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா சாரா வராங்க. சாராவ பார்த்த உடனே அந்த ஆக்ஸிட் போட்டு அந்த கார இழுன்னு இழுக்குது. "ஓகே இங்க பாரு இது என்னுடைய ஃப்ரெண்டு. நோ ப்ராப்ளம். ஓகே காம் டவுன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே, "சாரா இங்க வா ஒண்ணும் இல்ல. என்ன நம்பு" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸல் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, ஆக்ஸல் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுது. இப்போ அந்த ஆக்ஸல் பார்த்த உடனே ஐடி ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டேட்டாவும் வந்துருது சாராவோடது. அப்புறம் சாராக்கு ஒரு முழு நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஆக்ஸல் கிட்ட. ஆக்ஸல் கிட்ட விளையாடிட்டே இருக்கும்போது இருட்டுது. இருட்டுன உடனே சரி ஓகே. இருட்டுது நம்ம காலையில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம இந்த ஆக்ஸல அவங்க ஓனர்கிட்டயே ஒப்படைச்சிடணும். ஏன்னா இவ்ளோ டெக்கு இவ்ளோ பயங்கரமா இருக்குன்னா, கண்டிப்பா இத சாதாரண ஆளுங்க தயாரிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கூட கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அட்வைஸ் பண்ணும்போது, "இங்க பாரு அவனுடைய உடம்புல பாரு புல்லட் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இவன் வந்து தாக்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. இவன் இங்கேயே இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஆக்ஸல் என்ன பண்றான்னா, அவனுடைய மண்டையில இருந்து ஒண்ணு வந்து அப்படியே ப்ரொஜெக்டர் மாதிரி வந்து ஃபுல்லா லைட்டிங் எரியுது. அப்புறம் "வா டான்ஸ் ஆடலாம்ன்னு" சொல்லிட்டு சாரா கூப்பிடுறாங்க. "இல்ல எனக்கு டான்ஸ் வராதே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல, இல்ல யாரா இருந்தாலும் டான்ஸ் ஆடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சாரா அவன மோட்டிவேட் பண்ணிட்டு, அங்கருந்து 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் தூங்கி எழுந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து இந்த கிரைனோட ஓனர் பார்த்துக்கிட்டே இருக்கான். "இங்க பாரு நம்மளுடைய ஆக்சன் என்னம்மா பண்றான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவன இங்கேயே விட்டு போ முடியாது. இவன எங்க அப்பா கிட்ட கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவங்க, இப்போ சாரா வந்து, "இல்ல நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன ஏத்திட்டு கூட்டு போகும்போது பெட்ரோல் இல்ல. சரி பெட்ரோல் போடலான்னு போகும்போது, "உன்கிட்ட ஏதாச்சும் காசு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட கேட்குறான் மைல்ஸ். "இல்லையே" அப்படின்னு சொல்லும்போது, ஆனா திடீர்னு பெட்ரோல் போட ஆரம்பிக்குது. "நீ ஆல்ரெடி பே பண்ணிட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் உருட்டாத" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதுதான் ஹேக் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அங்க பக்கத்துல இருக்க ஏடிஎம்மே ஹேக் பண்ணிட்டு மொத்த கேஷும் வந்துட்டே இருக்கு. இது நிக்காது போல இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு எஸ் ஆயிடுவோம்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆக்ஸல கூட்டிட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. இப்போ சாராவோட அம்மா சாம் கிட்ட கேட்குறாங்க, "சாம் சாராவ பார்த்தியா? அவன் லிசா வீட்டுக்கு நேத்து நைட்டு போனான். இன்னும் வரலையே." "லிசா வீட்டுக்கா? அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடுத்துடுறான். இப்போ நேரா சாரா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வால் ஃபுல்லா. "என்னது இது? நான் எனக்கு எப்பலாம் போர் அடிக்குதோ அப்பலாம் இங்க வந்து பெயிண்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாம இங்க யாருமே வரமாட்டாங்க. யாருக்கும் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்றாங்க.
அப்புறம் தான் தெரியுது, இந்த ஆக்ஸில் வந்து ஒரு டிசைன் வந்து அது அது வரையிற டிசைனுக்கு ஏத்த மாரி இருக்க டிசைன காட்டவே, அது மேலேயே வந்து சாரா வரையிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு வீடியோவ ப்ளே பண்ணுது. என்னன்னா, இந்த ஆக்ஸல்ங்கிறது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணோனே, இவங்க 2 பேருமே ஆடி போயிடுறாங்க. ஏன்னா, ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதான் முன்னொரு காலத்துல இருந்து இந்த டாக் கிட்ட இருந்து தான் நம்ம வந்தோம். அந்த மாரிலாம் ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா? அதுதான் நம்மள பாதுகாத்துச்சு. அந்த மாரி ஒரு ஸ்டோரிய சொன்ன உடனே, இவங்க பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு கீ மாரி ஒண்ணு தருது. அத டச் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். சரின்னு உடனே டச் பண்ணோனே அவனோட கையில பிளட் வருது. அதுவும் இல்லாம இந்த மைல்ஸோடைய டிஎன்ஏ கூட இந்த ஆக்ஸில் வந்து பேர் ஆயிடுது. இத்தனைக்குமே வந்து இவன் என்ன சொல்றானோ அதுதான் கேட்கும். அந்த மாரி பேர் ஆயிடுது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கிரைன் ஓனரு, "ஐய்யய்யோ! இது என்ன பயங்கரமா இருக்குதே! நீ எல்லாமே பயங்கரம் தான். இது மொத்தத்தையும் நம்ம வித்துடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ சாம் வரான். சாம் வந்துட்டு சாரா கிட்ட ஓவரா பேசும்போது, மைல்ஸ பார்த்துட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு டக்குன்னு வேகமா அந்த ஆக்ஸில அவன போட்டு தாக்குன்னு தாக்குது. "இங்க பாரு விட்டுற சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொன்னதும், அப்பதான் அவன் "சரி, சரி விட்டுரு. இனிமே இங்க வந்தனா, உன்ன இங்கேயே தோல உரிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுன உடனே அங்கருந்து ஓடிடுறான். அப்போ சாரா வந்து சொல்றாங்க, "இங்க பாரு இப்படிலாம் பண்ணாத. சரி ஓகே உனக்கு இந்த மாரி விருப்பம் இல்ல. நீ கிளம்புன்னு" சொன்னோனே, "இல்ல நான் உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். "ஓகே. நீ உங்க அப்பாவ நம்புறல்ல, நேரா உங்க அப்பா கிட்ட கூட்டு போ" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து அவங்க அப்பாவ பார்க்கலாம்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சாம கையங்கால் வச்சுட்டு சும்மா இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸேவெல்லாம் கூட்டுட்டு அந்த ஃபயர் இருக்கு இல்லையா? அத எடுத்துட்டு வந்துடுறான். இது எல்லாத்தையும் கிரைம் ஓனர் தான் பார்த்துட்டே இருக்கான். என்ன நடக்குது எல்லாத்தையும். அத பார்த்துட்டு, "டேய் அப்படிலாம் பண்ணாதடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த சாம் என்ன பண்றான்னா, அது மொத்தத்தையும் எரிச்சு விட்டுடுறான். இவன் கத்துறான். "டேய் என்னுடைய மொத்த வாழ்க்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த கொளுத்துற வீடியோவ நேரா சாராக்கு ஷேர் பண்ணிடுறான். அப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் மைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க. எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. இத கிரைம் ஓனர் பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து கதற ஆரம்பிக்கிறான். நேரா போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தோன்னா, மொத்தமே வீணாயிட்டு இருக்கு. ஆக்ஸிலயே கொளுத்திட்டு அது மொத்தமா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இது என்னால முடியும் அப்படின்னு சொல்றான். இல்ல உன்னால முடியாது அப்படின்னு சொல்றான். இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்னன்னா, இந்த மைல்ஸோடைய அப்பாவ பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே ஆள அனுப்பிட்டுருப்பானுங்க கிரைன் ஓனரு. அவன் போனோனே அந்த கீ செயின் இருக்கும். அத பார்த்துட்டு அவன் மறைச்சுன்றான் எப்படியோ. சரி ஓகே நீங்க தேடிக்கங்க. ஆனா அவன் இங்க இல்லன்னு சொல்றாங்க. அவன் போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு கையில ஒரு அம்ப எடுத்துட்டு, "உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன கட்டி போட்டுட்டு, "நீங்க என்ன பண்ணாலும் சரி கவர்மெண்ட் கிட்ட மாட்டுவீங்கன்னு" சொன்னா, "டேய் மாட்டுங்க பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லுவான். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருப்பான் மைல்ஸு. அப்போ அவனுடைய ஃபோனுக்கு வருது. இந்த மாரி இந்த இடத்துக்கு போனோம்னா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன, அந்த இடத்துக்கு ஆக்ஸல கூட்டிட்டு போயிட்டு ரெடி பண்ண ட்ரை பண்றான். எப்படியோ ஒரு வழியா அவனால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிடுறான். ரெடி பண்ணதும் என்னன்னா, சிஸ்டம் ரீபூட் ஆகுறதுக்கு சம் ஹவர்ஸ் கேட்குது. சரி அதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தோன்னா, அந்த கிரெயின்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு இருக்கானுங்க. வந்துட்டு பார்க்குறானுங்க. ஆனா இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே 10 நிமிஷம் மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் இவனும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு ஓகே ஆயிடுது. ஓகே ஆனதும் அங்கருந்து இவனுங்கள பார்க்காம அதான் இவங்கள காப்பாத்துன சாராவையும், இல்ல இவனோட பேரானான் இல்லையா? மைல்ஸ் ஹீரோ. இவங்க 2 பேரையும் பார்க்காம நேரா அவனுடைய அந்த ஆக்ஸலோடைய மொத்த மைண்ட் செட்டும் எங்க இருக்குதுன்னா, அவன கொளுத்துனான் இல்லையா? அவன் மேல தான் இருக்கு. டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுது. அங்கருந்து சேம ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு போட்டு அடி என்ன அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனா, அங்கருந்து பயந்து ஓடிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறானேன்னு சொல்லிட்டு வெறிகொண்டு போயிட்டு இருக்கு ஆக்ஸில். அப்போ இவன் ஒரு ட்ரக்கு கீழ போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான் சாமு. திடீர்னு நெறைய ட்ரோன்லாம் வர மாரி தெரியுது. அந்த ட்ரோனுங்க மொத்தமே ஆக்ஸலோட உடம்புல ஒட்டிக்குது. ஆக்ஸல் அங்கருந்து ஓட முயற்சி பண்ணுது. ஆனா, அதுல ஓட முடியல. ஏதோ கரண்ட் ஷாக் அடிக்கிற மாரி ஆகுது. அப்புறம் அந்த ஆக்ஸல் மயக்கம் போட்டுடுது. அப்புறம் இவங்க எல்லாரும் வந்து அத தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த கிரெயினோடைய அவங்களுடைய லேப்லயே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த கீய காட்டுறாங்க. கீய காட்டி "இத பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா, இவன் "பார்க்கல" அப்படின்னு சொல்றான். அப்போ சாராவ வந்து ஒரு பணயமா வச்சுட்டு, சுத்தி ஒரு லைட் மாதிரி வச்சுட்டு அங்க ஆக்ஸலுக்கு வந்து அதுக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே எனிமியா தெரியிற மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுர்றான் கூட. மைல்ஸ கட்டி போட்டிருந்தாலும், "இல்ல அவள விட்டுரு, அவள விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கத்திட்டு இருக்கான். அப்போ சாரா ஒரு கையில ஒரு கையிலேயே வரையிறாங்க. அத பார்த்த உடனே இது வந்து மொத்தம் வந்து மெமரிலாம் வந்து திருப்பியுமேட்டுக்கா ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து எல்லாமே புரிய வந்துரும். புரிய வந்துட்டு அங்கருந்து தப்பிச்சுட்டு அந்த கிரெயின் ஓனரயே போட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது. அப்போ திடீர்னு இன்னொரு சத்தம் ஒண்ணு கேட்குது. என்ன சத்தம்னா, வெளிய இருந்து எல்லாரும் வந்துட்டுருக்காங்க அந்த ராணுவத்திலருந்து. அதனால "ஓகே இங்கருந்து தப்பிச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கருந்து ஆக்ஸில் வேகமா தப்பிக்குது. மைல்ஸும் தப்பிச்சிடுறான். சாரா வந்து "எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து அரெஸ்ட் ஆயிடுறாங்க.
அவங்க 2 பேரும் வந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சுட்டு வேகமா போறாங்க. ஆனா, இவங்க விடுற மாரி தெரியல. ஏன்னா, இது வந்து மனுஷங்கிட்ட போச்சுன்னா வந்து ஒரு பெரிய ஆபத்த ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, ராணுவத்திலருந்து இத அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல வந்துட்டுருக்காங்க. இப்போ மைல்ஸ பார்த்துட்டு, "நீ இங்கருந்து வேகமா ஓடு" அப்படின்னு சொல்லிட்டு அது இண்டிகேட் பண்ணுது. அங்கருந்து அவனும் ஓடிடுறான். ஓடுன உடனே, ஓகே. இது வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸலுக்கு தெரிய வருது. ஏன்னா டார்கெட் பண்ணிட்டாங்க. ட்ரோனும் அது மேல வந்து பட்ட உடனே அது கரண்ட் ஷாக்கும் வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. நம்மளுடைய இறுதி சான்ஸ் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து செல்ஃப் டெஸ்ட்ராய் பண்ணிருது. அதனால அது அங்கேயே வெடிச்சு செதறி இறந்து போயிடுது. இத பார்த்துட்டு மைல்ஸால பொறுத்துக்கவே முடியல. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் தான் வரல. அப்புறமேட்டுக்கா எல்லாரும் வந்து ஓகே அவன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்திலருந்து சொல்லவே அவனையும் விட்டுடுறாங்க. இது நடந்து கரெக்ட்டா 6 வாரம் ஆகுது. 6 வாரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா இந்த கோடுலாம் வந்து ஒரு டார்க் நெட்ல வந்து மொத்தமே லீக் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிரைனோட ஓனர் கிட்ட கேட்டுருக்காங்க. ஏன்னா, அவன் ஜெயில்ல இருக்கான். "எனக்கு என்ன தெரியும்? இத எழுதுனது நீ தானே" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கருந்து கட் பண்ணி என்னன்னா, சாராக்கும், மைல்ஸுக்கும் வந்து இது எல்லாமே பண்ணாங்க இல்லையா? இந்த ஆக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுனால, இவங்களுக்கு படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒதுக்கியிருக்கு. அப்போ சாராக்கு வந்து ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து, "இந்தா உங்க அப்பா உனக்காக அனுப்பியிருக்காரு" அப்படின்னு சொன்னதும், அத பிரிச்சு பார்க்குறான். பிரிச்சு பார்த்தா மைல்ஸுக்கு ஒரு அதிசயம் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, பேராச்சு இல்லையா? அந்த ஒரு கீ மாதிரி இருந்துச்சு. அது இருக்கு. ஓகே நான் இத டச் பண்ணட்டுமான்னு கேட்குறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்றாங்க. அத டச் பண்ணதும் டக்குனு அது பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. பக்கத்துல ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்னா, அந்த பாட்டுலேருந்து ஆக்ஸலோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அப்பனா ஆக்ஸிலுங்கிறது வந்து ஒரு உருவம் கிடையாது. அது வந்து ஒரு டெக்ல ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கோடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால, அது எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதோட மூவி முடியுது. இதோட சட்ட சத்த நம்ம நெக்ஸ்ட் இது ஒரு பயங்கரமான வீடியோ சந்திப்போம். டாட்டா பை பாய்.